Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு ஃபோல்டர்ஸையோ இல்லாட்டி ஒரு ஃபைல்ஸையோ யாருமே பார்க்க முடியாதபடி எப்படி லாக் பண்ணி வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஒரு மெத்தட் மூலமா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல உள்ள ஃபைல்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபோல்டர், அதாவது ஒஃபிஷியல் ஃபைலாகவும் இருக்கலாம், பர்சனல் ஃபைலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபைலை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்தால் இந்த ஒரு மெத்தட்டை யூஸ் பண்ணுறதன் மூலமாக இதை வந்து லாக் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்படி நம்ம லாக் பண்ணி வைப்போமா இருந்தால் யாராலையுமே, அதாவது ஒரு தேர்ட் பர்சனால் எப்படியுமே அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதோட இதுக்காக வந்து நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம விண்டோஸ் 10 உள்ள சில ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து லாக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து மை கம்ப்யூட்டரில் டி டிரைவில் VividTech அப்படின்ற ஒரு ஃபோல்டரை தான் நான் லாக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து நான் நம்ம சேனலுக்காக யூஸ் பண்ணுற சில ஃபோட்டோஸை தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரை தான் நான் லாக் பண்ண போகிறேன். அதோட நீங்கள் லாக் பண்ணுற ஃபோல்டர் வந்து எந்த ட்ரைவில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து டி டிரைவில் இருக்குது. அப்படி நீங்களும் எந்த ஃபோல்டரை வந்து லாக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து எந்த டிரைவில் இருக்குது அப்படின்றத வந்து சரியாக தெரிஞ்சுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சர்ச் பாரில் CMD அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பிளாக் கலர் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அந்த ஃபோல்டரை வச்சுருக்க ட்ரைவை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ என்னுடைய ஃபோல்டர் வந்து இருக்கிறதுனா லாக் பண்ண போகிற ஃபோல்டர் இருக்கிறது வந்து டி டிரைவில். ஸோ நான் வந்து டியை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ டி அப்படின்றது வந்து நான் டைப் பண்ணி கொள்கிறேன். டைப் பண்ணிவிட்டு செமிகோலனை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோமா இருந்தால் இப்போ வந்து டி உள்ளுக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட்டாக நம்ம செய்ய வேண்டியது, இந்த கோடை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணி கொள்ளுங்கள். CACLS ஸ்பேஸ் நம்ம லாக் பண்ண போகிற ஃபோல்டரோட நேமை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணி டைப் பண்ணி கொள்ளணும். ஸோ நான் லாக் பண்ண போகிற ஃபோல்டரோட நேம் வந்து VividTech. ஸோ நீங்களும் அப்படி லாக் பண்ண போகிற ஃபோல்டரோட நேமை வந்து சரியாக டைப் பண்ணி கொள்ளுங்கள். VIVIDTECH VividTech. நெக்ஸ்ட்டாக ஸ்பேஸ் /P ஸ்பேஸ் everyone அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு செமிகோலன் N அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணால் இப்படி ஆர் யூ ஷுவர் அப்படின்ட்டு எஸ் ஓ நோ கேட்கும். ஸோ இதில் வந்து நம்ம எஸ் கொடுக்கணும். ஸோ Y அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ப்ரொசீட். இப்போ பார்ப்போமா இருந்தால் அந்த VividTech அப்படின்ற ஃபோல்டர் வந்து லாக் ஆகிடுச்சு. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துலையும் நான் கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். அப்பயுமே யூ ஹாவ் பீன் டினைட் பெர்மிஷன் டு ஆக்சஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வருது. ஸோ இப்போ யாராலையுமே இந்த ஃபோல்டரை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது நம்மளை தவிர. ஸோ கொஞ்சம் இது வந்து ஒரு பாதுகாப்பான முறையாக நம்ம ஃபோல்டர்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு முறையாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து திரும்ப எப்படி நம்ம அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னா, திரும்ப வந்து CMD வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டி டிரைவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு CACLS ஃபஸ்ட் டைம் நம்ம டைப் பண்ண மாதிரி அந்த கோடை டைப் பண்ணிவிட்டு ஃபோல்டர் நேம் ஸ்பேஸ் /P ஸ்பேஸ் everyone செமிகோலன். இப்போ வந்து இந்த இடத்துல F அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன அப்படின்னு டைப் பண்ணோம், இப்போ வந்து F அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணால் திரும்பவும் ஆர் யூ ஷுவர் எஸ் ஓ நோன்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து வையை கொடுத்து எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து அன்பிளாக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இருந்தால் நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோல்டரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். பட் இதில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, CMDயில் அன்லாக் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரால் வந்து இந்த ஃபோல்டரை வந்து அன்பிளாக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் இதில் உள்ள ஒரு பிரச்சனை. பட் அன்பிளாக் பண்ண தெரியாத ஒருத்தரால் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோல்டரை வந்து அக்சஸ் பண்ணவே முடியாது. இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை வந்து கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கங்க. இது போல நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கும் போட்டுக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கோ மொபைலுக்கோ உடனுக்குடன் வரும்.
தேங்க்யூ.